கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6 வசனங்கள். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய சுய புத்தியில் தான் இன்றைக்கி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஸ்தோத்திரம், நம்ம சுய புத்தி இல்லாதபடிக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து அவர் நமக்கு சொல்லுகிற பாதைகளிலே நாம் நடக்கும் பொழுது, அவர் நமக்கு முழு இருதயத்தோடு ஸ்தோத்திரம் கர்த்தரிலே நம்பிக்கையாக இருந்து அவருடைய ஸ்தோத்திரம் வழிகளிலே நாம் நடக்கும் பொழுது, நாம் செல்கிற வழிகளிலே அவரை நினைக்கும் பொழுது ஸ்தோத்திரம் நம்முடைய பாதைகளை செவ்வையாய் நடத்துகிறவராக இருக்கிறார். இந்த உலகத்திலே நாம் அநேகருடைய வாழ்க்கையிலே பார்க்கிறது என்னவென்றால், உலகத்தின் மாயைக்குள்ளே நாம் உழன்று கொண்டு இருக்கிறோம். ஆகவே ஸ்தோத்திரம், உலக மாயை வேண்டாம். நான் என்னுடைய சுய புத்தியில் இல்லாதபடிக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஞானத்தை வைத்து முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாக இருங்கள். உங்கள் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்து கொள்ளுங்கள். அப்பொழுது அவர் நீ நடக்கக்கூடிய பாதையிலே அது சரியான பாதையாக நடத்தி கொண்டு செல்வார் என்பதே. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய சுய புத்தி இந்த உலகத்திற்குள்ளே உழன்று கொண்டு இருக்கும் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் முழு இருதயத்தோடு உம்மை நம்பி ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய பாதைகளை உம்மை நினைத்து கொள்ளும் பொழுது ஆண்டவரே, நாங்கள் செல்கிற பாதைகளிலே நீர் எங்களோடு கூட வந்து ஆண்டவரே அந்த பாதைகளை செவ்வைப்படுத்துவீர். நாங்கள் நினைத்து போகிற காரியங்களை எல்லாம் வெற்றியடைய செய்வீரப்பா. இந்த கரத்தில் தாழ்த்துகிறோம். பெரிய காரியங்களை செய்ய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.